சந்திரஹாசன் அந்த வனத்துல இருந்த ஓடை பக்கமா ஒரு மரத்தடியில தன்னுடைய குதிரையை நிறுத்திட்டு மரத்தோட நிழல்ல அயர்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்துல அந்த நந்தவனத்துல பேரழகு கொண்ட மங்கை ஒருத்தி வந்தா. அவ கண்ணுல ஒரு அழகான அன்னப்பறவை படுது. அந்த பறவை மேல ஆசை கொண்டவ அந்த பறவைய துரத்திட்டே தனியா வந்துட்டா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அன்னப்பறவை புதருக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. அன்னப்பறவைய தேடி வந்தவளுக்கு ஏமாற்றம் தான். கொஞ்ச தூரம் அன்னப்பறவை எங்கன்னு அங்க எங்கேயும் தேடின அவ கண்ல தேவர்களோட அழகுக்கே ஒப்பான ஒரு ஆண்மகன் கண்ல பட்டான். அவனை பார்த்தா அந்த நொடி அவனை விட்டு கண்கள் நகரல. மனம் நெகிழ்ந்து போயிருச்சு. தன்னை அறியாமலேயே அவன் மேல காதல் வயப்பட்டா. சந்திரஹாசன் கிட்ட அந்த கடிதம் இருக்கிறது தெரிய வந்தது. அந்த கடிதத்தை எடுத்து பிரிச்சு படிச்சு பார்த்தா அவளுக்கு பேரதிர்ச்சி. கண்டதும் காதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட காதல் தான் இது. இன்னும் தன் காதலன் கொஞ்ச நேரத்துல இறந்துடுவான்னு தெரிஞ்சா எந்த பெண் சும்மா இருப்பா?